தமிழகத்தின் காவிரி நதிநீர் விஷயத்தில் துரோகம் இழைத்து வரும் மத்திய அரசு மற்றும் மாநில அரசை கண்டித்து தனது தலைமையில் தஞ்சாவூர் திலகர் திடலில் வருகின்ற 29ஆம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா ஆகியோரது வழியில் எனது தலைமையிலான அம்மாவின் அரசு தொடர் சட்ட போராட்டங்களை நடத்தி கடந்த 2018ஆம் ஆண்டு பிப்ரவரி 16ஆம் தேதி நாளிட்ட உச்ச நீதிமன்ற தீர்ப்பினை அமல்படுத்துவதற்காக கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 22 நாட்கள் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளையும் முடக்கியதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2018ஆம் ஆண்டு ஜூன் 1ஆம் தேதி காவிரி மேலாண்மை ஆணையம் மற்றும் காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு செயலாக்கத்தை மத்திய அரசு அறிவித்து அதனை மத்திய அரசிதழிலும் வெளியிட்டதாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். விடியா திமுக ஆட்சியில் கடந்த 1ஆம் தேதி ஆணையத்தின் வரையறுக்கப்பட்ட பணி வரம்புக்கு அப்பாற்பட்டு மேகதாது அணை கட்டுவது பற்றிய விவாதத்தை 28வது காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் சேர்த்துவிட்டது. மேகதாது பற்றிய விவாதம் விடியா திமுக அரசின் எதிர்ப்பையும் மீறி சேர்க்கப்பட்டிருந்தால் தமிழக அதிகாரிகள் வெளிநடப்பு அல்லவா செய்திருக்க வேண்டும். மேகதாது அணை விவகாரத்தை அனுமதித்ததோடு மட்டுமல்லாமல் விவாதத்தில் கலந்து கொண்டு தமிழ்நாட்டிற்கு எதிரான ஒரு இக்கட்டான சூழ்நிலையை இந்த விடியா திமுக ஏற்படுத்திவிட்டது என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். 28வது காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் என்ன நடந்தது என்ற விவரங்களை தமிழக மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய பொறுப்பு இந்த அரசுக்கு உண்டு என சுட்டிக்காட்டிய எதிர்க்கட்சி தலைவர் விரிவான விளக்கமோ பதிலோ சட்டமன்றத்தில் தெரிவிக்கவில்லை, விரிவான அறிக்கையும் வெளியிடவில்லை. தமிழக விவசாயிகளின் முக்கியமான ஜீவாதார பிரச்சனையான காவிரி நதிநீர் பிரச்சனையில் விடியா திமுக அரசின் அலட்சிய போக்கு விவசாயிகளுக்கும் தமிழக மக்களுக்கும் செய்யும் மாபெரும் துரோகமாகும் என குற்றம் சாட்டியுள்ளார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய பங்கு நீரை இந்த விடியா திமுக அரசு பெறாததால் இந்த ஆண்டு சம்பா மற்றும் தாளடி சாகுபடியும் கடுமையாக பாதிக்கப்பட்டது என முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி சுட்டிக்காட்டியுள்ளார். காவிரி நதி தமிழ்நாட்டின் ஜீவ நதி. மேகதாது அணை கட்டப்பட்டால் மேட்டூருக்கு வரும் தண்ணீர் முழுவதுமாக தடுக்கப்படும். மேட்டூர் அணை வறண்டுவிடும். டெல்டா பாசன பகுதி பாலைவனமாகிவிடும். காவிரியை குடிநீர் ஆதாரமாக நம்பியுள்ள 20 மாவட்ட மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். காவிரி மேலாண்மை ஆணையம் தனது வரையறுக்கப்பட்ட பணி வரம்புக்கு அப்பாற்பட்டு 28வது காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் மேகதாதுவில் காவிரியின் குறுக்கே அணை கட்டுவது பற்றி விவாதித்து மேல் நடவடிக்கைக்காக மத்திய நீர்வள கமிஷனுக்கு அனுப்பியதை கண்டித்தும் தமிழகத்தின் காவிரி நதிநீர் விஷயத்தில் துரோகம் இழைத்து வரும் மத்திய அரசு மற்றும் மாநில அரசை கண்டித்தும் கர்நாடகம் 2023-24ஆம் ஆண்டிற்கு காவிரியில் தமிழகத்திற்கு தர வேண்டிய பங்கு நீரை பெற்றுத்தராத விடியா திமுக அரசை கண்டித்தும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எனது தலைமையில் வருகிற 29ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 4 மணி அளவில் தஞ்சாவூர் திலகர் திடலில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். கழகத்தின் சார்பில் மக்கள் நலனை முன்வைத்து நடைபெறவுள்ள இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விவசாய பெருங்குடி மக்களும் விவசாய தொழிலாளர்களும் பொதுமக்களும் பல்வேறு அமைப்புகளின் பிரதிநிதிகளும் பெரும் திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.